ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணம் பண்றப்ப நல்ல விதமாத்தையும் கல்யாணம் பண்றான். ஆனா சில சமயத்துல அது பிரச்சனை ஆகி போயிருது. அப்போ டைவர்ஸ் ஆகுது. இந்த டைவர்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஆணுக்கும் பொண்ணுக்கும் இன்னொரு கல்யாணம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பாக்குறது? அந்த இன்னொரு கல்யாணம் இருந்தா அந்த 2வது கல்யாணத்தினுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கறத எப்படி பாக்குறது? இந்த 2வது கல்யாணமா பண்றதுங்கிறது ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை பண்ணணுமா, அல்லது கல்யாணம் ஆகாத பொண்ணை பண்ணணுமா, அல்லது மாப்பிள்ளையா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன மாப்பிள்ளைய பண்றதா, இல்ல நார்மலா இருக்கிற மாதிரியான மாப்பிள்ளைய பண்றதா, யார பண்ணுனா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி ஜாதகத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது முதல் பாயிண்ட், கல்யாணம் அப்படின்னதுமே நம்ம எதை எடுத்துக்கிடுவோம்? லக்னத்துக்கு 7ஆம் இடம், குடும்பஸ்தானம்ங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் இடம். இதைத்தான் நார்மலா எடுத்துக்கிட்டு பார்க்க போறோம். அப்ப ஏதாவது ஒரு விதத்துல நடக்கிற தசா புத்திகள் 7ஆம் இடம் 2ஆம் இடம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதும், இந்த ஸ்தானாதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்துல விகரசா இருக்கு அல்லது பிரச்சனையா இருக்கு, அப்போ டைவர்ஸ்ங்கிற மாதிரியான அமைப்பு, மன விலக்கெல்லாம் வரும். நம்ம டைவர்ஸை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். அதனால மேலும் மேலும் நம்ம அது பின்னாடி சுத்த வேண்டியதில்லை. அதனால டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிருவோம். ஒரு டைவர்ஸ் ஆன ஜாதகத்துக்கு 2வது திருமணம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல் பாயிண்ட் மறு திருமணம் அப்படிங்கிறது எதுல இருந்து எடுத்துக்கிருவோம்? 11th ஹவுஸ்ல இருந்து எடுத்துக்குவோம், 11ஆம் இடம். இப்ப இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். இந்த 11ஆம் இடம்ங்கிறது மறு திருமணம்னு எடுத்துக்கிறோம், சரியா? மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கேன். அதாவது 2வது கல்யாணமும் பஞ்சாயத்து ஆயிடுதியா, 3வதா ஒரு கல்யாணத்துக்குள்ள போறேன். அப்ப இந்த 3வது கல்யாணம் பண்றப்ப எந்த இடத்தை எடுத்துக்கிறது? ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு 7ஆம் இடத்தை எடுத்துக்கிட்ட, அடுத்த கல்யாணத்துக்கு 11ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்க. அப்ப அதுக்கு அடுத்த கல்யாணம்னு ஓனா என்ன செய்வீங்க அப்படின்னா, 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தை எடுத்துக்கிடணும். சரி, இப்போ ஒரு ஜாதகத்துல கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகியாச்சு. அந்த ஜாதகத்துல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி வக்கரம் ஆகிடுறார், கெட்டு போயிடுறார், நீசம் ஆகிடுறார், 6, 8, 12ல மறைஞ்சு போயிடுறார். ஏதோ ஒரு விதத்துல பஞ்சாயத்துல இருக்காரு. எது? லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி. அப்போ குடும்பஸ்தானம் கூறு கெட்டு போகணும்ன்றது விதி, ரைட்டா? அப்போ கல்யாணம் பண்ணி வச்சான், டைவர்ஸ் ஆயிடுச்சு, அப்போ குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு. சரி, இப்போ அதே தசை தான் நடக்குது. ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிருவோமே, சிம்ம லக்ன ஜாதகம், 2ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறது 2க்கு அதிபதி புதன். புதன் 2ஆம் இடத்துலயே ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கிருவோம்யா. ஆட்சியாவும் இருக்கார், உச்சமாவும் இருக்காரு சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல. ஆனா அவரு வக்ரம் ஆயிட்டார். அப்ப அவருக்கு நீச பலன் ஆகி போச்சு இல்லையா? இப்போ புதன் தசை ஆரம்பிக்குது. புதன் தசை முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு எடுத்துக்காட்டா ஒரு 25 வயசுல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க புதன் தசை. யாருக்கு? ஒரு பொண்ணோட ஜாதகத்துல 25 வயசுல புதன் தசை ஆரம்பிக்கும். அப்ப அந்த புதன் தசை எப்ப முடியும்? 25, 10, 35, 42 வயசு முடிஞ்சு 43 வயசுல தான் முடியும். அப்ப 25 வயசுல ஆரம்பிக்கிற இந்த புதன் தசைய, இந்த தசை முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி வைக்க முடியாது. அந்த தசைய கழிக்க முடியாது. அப்ப வேற என்ன செய்ய முடியும் நம்ம அப்படின்னா, இந்த புதன் தசைக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணி வச்சாகணும். அப்போ புதன் தசையில கல்யாணம் பண்ணுனா, அவர் வக்ரம் ஆயிருக்கார், அப்ப நீச பலனுக்கு போயிட்டார், குடும்பம் நிக்காதுங்கிறது கன்ஃபார்ம். சரியா? 2ஆம் பாவாதிபதி வக்ரமாகி 2லயே ஆட்சி உச்சமாகிறார், கூட ராகு கேது தொடர்பு இல்ல அப்படிங்கிற கண்டிப்பா அந்த குடும்பம் அடி வாங்கும். சரி, பிரிஞ்சாச்சு. இது வரைக்கும் கிளியர் சார். பிரிஞ்சதுக்கு அப்புறம் 2வதா இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் 45 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல, சரியா? உன் பிள்ளை அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட விட்டுட்டு போயிடலாம் போங்கடான்னு. பொம்பளை பிள்ளையா வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? நம்ம இருக்கிற காலத்திலேயே அந்த பிள்ளைக்கு நல்லபடியா ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போகணும்ன்ற மாதிரியான எண்ணம் பெத்தவனுக்கு இருக்கும். பெத்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இதுக்கு தீர்வு என்ன? இப்போ குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் இடம் கெட்டுத்தான் இருக்குது. அப்ப மறுபடியும் கல்யாணம் பண்ணா மறுபடியும் அந்த குடும்பஸ்தானம் அடி வாங்கும்ல, கரெக்ட் தானே? அப்போ அதே தானே 2ஆம் இடம் தானே குடும்பஸ்தானம். சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் கன்னி, அங்க புதன் வக்கரமாகி உச்சமாகி வக்கரமாகி
அப்படி நிக்கிறார். அப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2வதா கல்யாணம் பண்ணா மறுபடியும் டைவர்ஸ் ஆகுமா அப்படின்னாக்க ஆகாது. அப்ப இங்க குடும்பஸ்தானம் கெட்டு கிடைக்கே. அப்ப குடும்பம் உருவாக கூடாது. புதன் தசை முடியிற வரைக்கும் குடும்பம் உருவாக கூடாதுல்ல அப்படின்னாக்க அது அப்படி இல்ல. அதுதான் இதுல இருக்க சூட்சுமம். என்னன்னா, இப்போ இந்த 2வது கல்யாணம் நல்லா இருக்குமா? அவங்களுக்கு இடையில சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்களா? அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருந்து போணும். இத இந்த 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதான் குடும்பஸ்தானம். அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்த குடும்பஸ்தானம்னு எடுத்துக்கிறோம்ல. 2வது கல்யாணம்னு போகும்போது லக்னத்துக்கு 12ஆம் இடத்த குடும்பஸ்தானம்னு எடுத்துக்கங்க. கணக்கு நேராயிரும். இப்போ அந்த 12ஆம் இடத்துல பாவகிரகம் உட்கார்ந்திருக்கியாம். அங்கேயும் பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கிருவோமே. அப்போ குடும்பம் உருப்படி இல்லாம போயிருமா? 2வது கல்யாணம் பண்ணாலும் சரி வராதா? அப்படின்னாக்க, இல்ல. அங்க பாவகிரகம் இருந்தாலும் 2வது கல்யாணம் பண்ணா சரியா வர்ற ஜாதகமும் உண்டு. எப்படி? அதத்தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இத நான் ஒரு எடுத்துக்காட்டு இல்லாம சொல்லிட்டே போனேன்னா புரியறது கஷ்டமா இருக்கும். எனக்கும் சொல்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால வழக்கம் போல நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிருவோம். ரொம்ப தூரம் இழுக்க வேண்டியதில்ல. ஒரு அளவான டிஸ்டன்ஸ்லயே இழுத்துருவோம். இந்த இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதகத்த நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட். அதாவது 1987 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 1 மணி 15 நிமிஷம் PM. பிறந்தது திண்டுக்கல்னு வச்சுக்கிறங்க. எதுக்கு ரொம்ப தூரம் சுத்தன்னா? சரி. இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இவருக்கு லக்னமா வந்திருக்கிறதுங்கிறது மேஷ லக்னம். ராசியா வந்திருக்கிறது மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் 3வது பாதம். சூரிய தசை ஒரு 3 வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷம், 13 வருஷம் ஓடிது. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை வருது. அது ஒரு 7 வருஷம் நடக்குது. 13 7 20 வயசு. கரெக்ட்டா சார்? 20 வயசுக்கு அப்புறம் 38 வயசு வரைக்கும் இந்த ஜாதகனுக்கு ராகு திசை நடக்குது. இந்த ராகு லக்னாதிபதியோட சேர்ந்து 12ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கார். இப்ப இந்த ராகு தசையில குடும்பம் எப்படி இருக்கும்? அதான் கேள்வி. இதுக்கு பதில் என்ன தெரியுமா? அதாவது கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுது. மறுபடியும் கல்யாணம் ஆகுது. அந்த 2வது திருமணம்ங்கிறது சந்தோஷமாவும், நிம்மதியாவும் போகுது. இன்னொன்னு, இந்த ராகு ராஜயோகத்தையும் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி 20 வயசுல இருந்து 38 வயசு வரைக்கும் நடக்கிற ராகு. இந்த ராகு என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாரு. இந்த கல்யாணத்துல ஒற்றுமை இல்லாம போய் ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்துருது. ஒற்றுமை இல்லாம போய் டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. போயாச்சு. ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயாச்சு. எது? இதே ராகு தசையில. ராகு தசையில கல்யாணம் பண்ணியாச்சு, பொம்பளை பிள்ளை வத்தாச்சு, டைவர்ஸ் ஆயாச்சு. சரி, இப்ப அடுத்தது இதே ராகு தசையில மறுபடியும் இன்னொரு கல்யாணம் ஆகுது. அதுலயும் ஒரு பொம்பளை பிள்ளை வருது. இந்த குடும்பம் நிம்மதியாவும் அமைதியாவும் ஓடுது. அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானம்னு எடுத்துட்டா 2ஆம் இடம், கலஸ்திரஸ்தானம்னு எடுத்துட்டா 7ஆம் இடம். இது 2ம் தெளிவா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இது 2ம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த குடும்பம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உறுதியா பாதிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்காம இருக்கிறதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி லார்ட் ஆஃப் செகண்ட் ஹவுஸ்ங்கிறது எது? சுக்கிரன். 7ஆம் இடத்த அதிபதி யாரு? அதே சுக்கிரன். இவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்க? 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. மறைஞ்சு போன. சரியா? ரைட். அப்போ குடும்பஸ்தானம் மறைஞ்சு போச்சு, கலஸ்திரஸ்தானம் மறைஞ்சு போச்சு. கூட பாதகாதிபதியும் சேர்ந்து உட்கார்றாரு. அப்ப நிச்சயமா குடும்பம் அடி வாங்கிருச்சு. 2வது கல்யாணம்னு போலாமா அப்படின்னு பார்க்கல. இந்த ஜாதகத்துக்கு 11ஆம் பாவம்ங்கிறது 2வது ஸ்தானம். 2வது வாழ்க்கை அப்படி வச்சுக்குவோம். 2வது வாழ்க்கை. 11ஆம் இடம்ங்கிறது எது? கும்பம். கும்பத்துல யாரு உட்கார்ந்திருக்கா? குரு உட்கார்ந்திருக்காரு. இந்த குரு பூரட்டாதி நட்சத்திரம் சாரம் வாங்கி சுயசாரம் வாங்கி உட்கார்ந்திருக்காரு. அப்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு. ஆனால் இந்த 11ஆம் இடம்ங்கிறது தான் 2வது மனைவி, இளைய கடத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி 2வது மனைவியை குறிக்கிறது அந்த 11ஆம். அந்த ஸ்தானாதிபதி எங்க இருக்கிறாரு? கும்பத்துக்கு கேந்திரத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அந்த ஸ்தானத்துல யாரு உட்கார்ந்திருக்கா? 11ஆம் இடத்துல குரு தனிச்சு நிக்கிறார். இது ஒரு பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இந்த 2வது குடும்பம் எந்த அளவுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் போகும் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பாருங்க.
அப்ப லக்னத்துக்கு 12ஆம் இடம் வந்துருச்சா? சரி. 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கா? ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார். அந்த ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த குரு 11லயே உட்கார்ந்திருக்கார். இப்ப பாருங்க, 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. திருப்பியும் கூட கேட்டுங்க. 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி குடும்பஸ்தானாதிபதி 11ஆம் இடத்திலேயே உட்கார்ந்திருக்கார். அப்போ குடும்பம் நல்லா இருக்கும். சரி. ஆனா ராகு தசை நடக்குது ராசா. அந்த ராகு 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலேயே இருக்காரு. அதாவது 2வது குடும்பத்திலயும் உட்கார்ந்திருக்காரு. அப்ப இந்த ராகு கபடி விளையாடுற மாட்டாரா? 2வது கல்யாணம் நடந்தா அப்படின்னாக்க விளையாட மாட்டார். என்ன காரணம்னா, இந்த 11ஆம் பாவம்ங்கிறது யார சொன்னேன்? 2வது மனைவின்னு சொன்னேன் இல்லையா? அந்த 2வது மனைவிக்கு இது 2வது கல்யாணமா வந்து. என்ன காரணம்? 11ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டுல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கா, பாவகிரக சம்பந்தம் வந்துருதா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க அடி வாங்கியிருப்பாங்க. அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆன ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுனா இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்காது, பஞ்சாயத்து இருக்காது, அது பாட்டுக்கு ஓடிடும். ஏற்கனவே கல்யாணம் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை ஃப்ரெஷரா ஒரு ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுனா அந்த வாழ்க்கை நிக்காது, பிரச்சனை ஆயிடும். இப்ப ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னு புரிஞ்சிருச்சா? இப்போ நான் சப்போஸ் ஃப்ரெஷரா தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2வது கல்யாணத்துக்கு. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்காருல்ல, 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான மீனத்துல பாவகிரக சம்பந்தம் இருக்கக்கூடாது. முடிஞ்சா சுபகிரகம் இருக்கலாம், சனி இருக்கலாம் அந்த இடத்துல. சனி சுபகிரகம் ஐயா, எவையா சொன்னேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. 11ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி சனி, அவரு போய் 2ல இருக்கலாம். இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை வேற ஆயிருவாங்க. இப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணை 2வது திருமணமா பண்ணிக்கலாம். ஆனா இப்படி பாவகிரகங்கள் சம்பந்தம் இருந்ததுன்னா ஈவன் அந்த தசை நடந்தாலும் நம்ம எப்படி பண்ணணும்? கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணை பண்ணணும். சரி, டைவர்ஸ் ஆன பொண்ணு குழந்தை இருக்கிறதோ பண்றதா, குழந்தை இல்லாம இருக்கிறதா பண்றதா அப்படின்னாக்க இது வந்து நம்ம மனசு ஏத்துக்கிற விஷயம். உங்க மனசு ஏத்துக்குச்சுன்னா குழந்தை இருக்கிறத பண்ணுங்க, ஏத்துக்கலன்னா இல்ல அதை தான் பண்ணி ஆகணும், தேடி ஆகணும் இல்லையா? ஆனா மனம் ஏத்துக்கிட்டா மட்டும் இந்த விஷயத்துக்குள்ள போங்க. எது? இன்னொருத்தர் பெத்த பிள்ளைய நம்ம வளர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரியான அவ்வளவு பரந்த மனப்பான்மை இல்லைன்னா இதுக்குள்ள போகக்கூடாது. எது? என்ன காரணம்னா நமக்கு மனைவி வேணும், 2வது கல்யாணம் வேணும், குடும்பத்துல வந்து சோசியல் ஸ்டேட்டஸுக்காக ஒரு ஃபேமிலி வேணும், பையன் இருந்தா இருந்துட்டு போறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ற மாதிரியான ஸ்டைல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு உள்ள போனா அது வந்து 3 பேருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கி விட்டு போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா மனசளவுல தான் பிள்ளையா ஏத்துக்கணும். ஏன்னா எத்தனையோ பிள்ளைகளை அடாப்ஷன் எடுத்து வளர்க்குறோம்ல சார், இது நம்ம பொண்டாட்டி புள்ள தானே, அப்ப வந்து முத புருஷனுக்கே பிறந்ததா கூட இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன இருக்கு? அப்போ அவன் நம்ம வளர்க்குற வளர்ப்புல, நம்ம நடந்துக்கிற விதத்துல அந்த பிள்ளை நம்ம வந்து நம்மள வந்து தகப்பனா ஏத்துக்கிறதுக்கு நிச்சயமா ஏத்துக்குவான் சார். அதுல மாற்று கருத்தே இல்ல. வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இதெல்லாமே இருக்கு. இது ஒரு வாஸ்ட் டாபிக், அத விட்டுருங்க. அப்போ 11ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கல்யாணம் நடக்கும். இப்ப இந்த 11ஆம் இடம் ஸ்ட்ராங்னதுமே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு பொருத்தம் பார்க்கிறப்ப ஜாதகத்த எடுத்து பையன் ஜாதியும், பொண்ணு ஜாதியும் பார்க்குறாங்க சார். அதுல வந்து பையன் ஜாதகத்திலேயே 11ஆம் இடத்ததிபதி ஆட்சியா இருக்கே, அவனுக்கு 2வது பொண்டாட்டி அமைஞ்சிரும் போல இருக்கு, வேணாம்ப்பா அப்படின்னு இப்படி ஆரம்பிச்சிடுறது. சார் 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா 2வது பொண்டாட்டி மட்டும் இல்ல, சொத்து பத்து சேர்றது, நகை நட்டு சேர்றதுங்கிறது, ஆஸ்தி அந்தஸ்து சேர்றதுங்கிறது, கௌரவம் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுறது, வெளிநாட்டு டிராவல் பண்றதுங்கிறது, இது இது மாதிரி விரிவான பலன்கள் 11ஆம் இடத்துல இருக்கும். அதெல்லாம் ரெஃபர் பண்றதுக்கு 11ல 11ஆம் பாவாதிபதி ஆட்சியா இருப்பார். நம்மால எப்படி எடுத்துக்கிருவேன்? நாங்க ப்ளூ கலர் கண்ணாடிய தேப்பா ஓடுவான், அது இன்னொரு ஒண்டாட்டி வந்துருமியா அப்படின்னு எடுத்துக்கிறது. அப்படி இல்ல. 11ஆம் பாவாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்க எல்லாத்துக்குமே 2வது மனைவி வரணும்னா பூரா பேத்துக்குமே 2வது மனைவி வந்துரும். இன்கம் டாக்ஸ் கட்டுற எல்லாத்துக்குமே வந்துரும். அதனால அப்படி கிடையாது. அப்ப 11ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு 2வது திருமணம் அப்படிங்கிறது வந்துரும். அந்த 2வது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னாக்கும் 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் அதுக்கு பதில் சொல்லும். இங்க 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய மனைவி ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படிரா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கணும்ல, அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அதாவது எப்படின்னா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. லக்னத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது எது? இவருடைய 2வது மனைவி. அந்த பொண்ணு இருக்கு இல்லையா 2வது மனைவி,
அதுக்கு 11ஆம் இடத்தை எடுங்க. பை மீன்ஸ் 11க்கு 11. அதாவது கும்பத்துக்கு 11ஆம் இடம் எது? தனுசு. இது ஏன் எடுக்க சொல்றேன் அப்படின்னா, இந்த 2வது மனைவி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு முதல் தாரம் முடிஞ்சு போகுது. இல்லையா? டைவர்ஸ் ஆயிடுது. அப்ப அவங்களுடைய 2ஆம் தாரம் நல்லா இருக்குமா? அப்படிங்கிறத அதுக்கு 11 எடுத்தா தெரிஞ்சிடும். இப்போ அதுக்கு 11ஆம் இடம் எது? தனுசு. கும்பத்துக்கு 11 தனுசு. அந்த குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. கும்பத்திலேயே உட்கார்ந்திருக்கார். அப்ப 2வது கல்யாணம் பண்ணு நல்லா இருக்கும். முடிஞ்சு போச்சு. சார் சிம்பிள் சார். அவ்வளவுதான் சார். அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொஞ்சம் நிறுத்தி போனதுனால சுத்துற மாரி தெரியும். ஆனா அப்படி இல்ல. சுத்துறதெல்லாம் இல்ல. சோ, இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து 2வது திருமணம் நடக்குமா? அப்படிங்கிறத எடுக்க தெரியும். அப்படி 2வது திருமணமா வந்தா, அந்த வர்ற பொண்ணு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனத பண்றதா, ஆகாதத பண்றதாங்கிற கிளாசிஃபிகேஷன் நமக்கு எடுக்க தெரியும். அந்த கிளாசிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, அந்த 2வது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதையும் இப்ப நமக்கு பார்க்க தெரியும். இல்லையா? இதத்தான் சார் இந்த ஜாதகத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, நான் எதுவுமே கேட்கல. அந்த நண்பர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, "நீங்க எடுத்துக்காட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோட ஒரு பெர்மிஷன் குடுத்தாரு. முதல் பாயிண்ட் இந்த ஜாதகத்த எடுத்துக்காட்டா குடுத்த அந்த நண்பருக்கும் நன்றி சொல்லணும். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் "ஆல் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன்." வணக்கம்.